தனிப்பெரும் கருணையா அருப்பெரும் ஜோதியாய் அனைத்திலும் தாரா கூரையிலுமோ தயவுதரும் கொண்டு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி வணக்கம். சொல்லுங்க. சென்ற வாரம் முதல் படி எடுத்து வச்சுருக்கோம் அறநெறியை தொடர்றதுக்கு. ரெண்டாவது படியா இல்லை ரெண்டாவது அடுத்தது தொடர்ச்சி அது தொடர்ச்சி அடுத்தது அது போன வாரம் தொடர்ச்சி தான். எதில் முடித்தோம்? நம்ம ஃபஸ்ட்டு அந்த படிநிலைகள் ஃபஸ்ட்டு சாப்பிட்ற அந்த உணவு வழக்கங்கள் அது இதில் முடித்தோமா? மாமிசத்தை விட்டுட்டணும். இதில் அப்புறமா கரிசலாங்கண்ணி அப்புறம் தூதுவளை வல்லாறு. இப்போ அந்த சமையல் நெறியில் நன்றியா. இன்னொன்று சுடுதண்ணி தான் எடுத்துக்கணும். பச்சை தண்ணி எங்கே போனாலும் பச்சை தண்ணி எடுக்கக்கூடாது. சுடு தண்ணி தான். ஐஸ் வாட்டர் சுடு தண்ணி. ஐஸ் வாட்டர். ரெண்டாவது கரிசலாங்கண்ணி. எதை எடுக்கிறீங்களோ இல்லை, கரிசலாங்கண்ணி கம்பல்சரி எடுக்கணும். தின எவ்வித தந்திரத்திலாவது எப்படியே சாப்பிடணும். அதாவது தான் பழு வைக்கணும். அண்ணாக்கில் அந்த சக்கையை வச்சு தேய்க்கணும். இல்லாட்டியும் நம்ம நாட்டு மருந்துக்காரில் பொடி இருக்கும், வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி. அந்த பொடியில் கொஞ்சமாக நெய் விட்டு கையால் குழைச்சிட்டு நம்ம அண்ணாக்கில் அந்த பித்தை அந்த இது அந்த சிற்சப்பை அப்போ தான் திறக்கணும் வாசல். அதுக்கு நீங்கள் தினம் சாப்பாடு போட்டு அதை செஞ்சாகணும். அண்ணாக்கள் தேய்க்கணும். ஐத்துக்கு இதில் தேய்ச்சிக்கிறத கேட்டு தெரிஞ்சு அப்படி தெரிஞ்சு. அப்புறம் உணவு இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாம். அப்படி இருக்கும்போது நிறுத்திடணும். 3 வேளைங்கிறது கொஞ்சமாக குறைக்கணும். உப்பு, புளி, காரம், கசப்பு, தோற்பு இது எல்லாமே 5 சுவையை குறைக்கணும். இனிப்பு அதிகரிக்கணும். 5ஐயும் குறைக்கணும். இனிப்பை மட்டும் அதிகரிக்கணும். அப்புறம் கீரையில் அரைக்கிற மட்டும் பழங்களை பேயன் வாழைப்பழம், ரஸ்தாளி வாழைப்பழம், இது 2 பழம் தான் எடுத்துக்கணும். வேறு எந்த பழமும் எடுக்கக்கூடாது. செவ்வாழை எந்த பழமும் எடுக்கக்கூடாது. செவ்வாழெல்லாம் சாப்பிட்டுக்குங்க, அது கூலிங். வேலை இது நம்ம எப்பயுமே பாடி ஹீட் பண்ணுறது தான் கூலிங்க்கு வேலை. எந்த உனக்கு கூலிங் வருதோ அதை எடுக்கக்கூடாது. ஏன்னா எப்பவுமே சூடில் தான் இருக்கும். புரியுதுங்களா? நேரம் இருக்கா? நேரம் கருதி இல்லை. அப்புறம் இந்த படியெல்லாம் திறந்து அதுக்கப்புறம் சேவைக்கு போகணும். நீங்கள் என்ன படிச்சிருக்கலாம், ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம், போலீஸுக்காராக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம், வாத்தியாராக இருக்கலாம். சேவை தலையெழுத்து செஞ்சே ஆகணும். நீ அந்த இருக்கிற பேர் ஐஏஎஸ்ஸு அது அந்த பேருக்கெல்லாம் கூட நீ ஒரு யாருன்னே தெரியக்கூடாது. அது எப்படி செய்யணுங்கிறத அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணி. நன்றி வணக்கம்.